ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணியிருக்காரு, என்னுடைய சீனை வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 தடவை போட்டு பார்த்துருக்காரு. பார்த்துட்டு சொன்னாராம், சார் இது வந்து விஜயகுமார் பண்ணியிருக்கிறது மாதிரி என்னால் பண்ண முடியாது, அதனால் என் ஸ்டைலை மாற்றி நான் வேறு மாதிரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். அப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டாரையே அசத்தினவர் தான் மதன் பாபு அவர்கள். ஏண்டா லூசி, நல்லா பாட்டு சொல்லு. இது துபாயா பின்ன டார்பாயா அது மண்டையா, ஒன்னையுமே காணமேடா. இவர் யாரு ஆடிக்கிட்டே இருக்கிறாரு? ஷேக்கு ஷேக்கா? ரெண்டியான டீ குடிக்க போகுது சார். அதுல உரியான காசு கொடுக்குறது சார். உரியான காசு கொடுக்கல சார். ஏன்னா அந்த யானைக்கு அந்த டீ கடையில அக்கௌண்ட் இருக்குது. அசத்த போகுது நிகழ்ச்சியை பாருங்க. நல்ல தெளிவான கருத்தும் வருது, நல்ல ஜோக்கும் வருது, குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கலாம், அதுதான் முக்கியம். இன்னைக்கு உலகம் பூரா பாராட்டு இருக்கிற ஒரே நிகழ்ச்சி அசத்த போகுது யார் நிகழ்ச்சி தான். என்னக்குன்னு பாக்குறேன். வண்டி கட்டா போலாம். அதில் விஜயகுமார் சார், இவரோட ஸ்பெஷாலிட்டி உங்கள் வாய்ஸும் இவரோட ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் கோபமாக கத்தி எப்படி பேசுவீங்க, சாதாரணமாக எப்படி பேசுவீங்க, ரெண்டும் பேசுவார். ஆமாம், ரெண்டு சரத்குமார் மாதிரி பேசுவார். அண்ணன் சரத்குமார், தம்பி சரத்குமார், ராதா ரவி சார் எல்லாம் உங்களுக்காகவே இப்போ இவர் மேடை ஏறி இருக்காருன்னு நினைக்கிறேன். என்றா பிரச்சனைக்கா? ஐயா டைட்டானிக்ல ஏதோ பிரச்சனையா ஐயா? அட என்றாது இருமல் டைட்டானிக் எனக்கு தெரியும். அதன்றா டைட்டானிக் ஐயா அது கப்பலோட பேருங்கயா. பஞ்சாயத்து எங்கடா கூட்டி இருக்கானுங்க? ஐயா கப்பலோட மொட்டை மாடியிலங்கயா. ஏண்டா பசுவதி கொஞ்சமா அறிவு இருக்குதா? படத்தோட டைரக்டர் ஆறா? ஐயா ஜேம்ஸ் கேமரூன்ங்க. அட டைரக்டர் ஆறுங்கற, கேமராமேனுங்கற? இல்லங்க கேமரூன். அதான வாத்தே. அங்க ஒரு கிளவி கவுன் போட்டு நிக்குதே, ஆறாது? ஐயா அதான் பொண்ணு இருக்குல நமக்கு பிராது கொடுத்ததுல அதோட அம்மா. ஓ தாய் கிளவியாக்கு. இது பாருமா தாய் கிளவி. யார் தம்பி நீ? My name is Jack. ஏண்டா பேக்காட்ட இருந்துக்கற? கேட்டா ஜாக்குன்றா? ஐயா அதான் அந்த அம்மா பொண்ணு தர மாட்டாங்க. நீ என்ன செய்யறன்னு? வேஸ்ட் பேப்பர்ஸ் என்றா சொல்றான்? பழைய பேப்பர் வியாபாரியா? அட அந்த கர்மத்தை நம்ம பென்சுகாரி வியாபாரி மாதிரி சொல்லிட்டு இருக்கறான். ஆமா ஏமா ரோஸ் யோசிக்காம வந்து வண்டியில ஏறு. அம்மூர் மாரியத்தா கோயில்ல உனக்கு கல்யாணம். ஏல பசுவதி போட்டா. ஏய் பாஸ்போர்ட்ல போட்டா ஒரு மாதிரி இருக்கு, நேர்ல ஒரு மாதிரி இருக்கறியா? அது டைட்டா இருக்கும்போது பிளேட்டுக்கு உள்ள போன உடனே கடைசி சீட்ல இடத்த போட்டுறாரு, தூக்கி போடு. உனக்கு 2 டிக்கெட் எடுத்துக்கணுமே, உனக்கு எப்படி ஒரு டிக்கெட் போட்டாங்க? அப்படின்னா தவக்கலைக்கு அரை டிக்கெட்டா எடுப்பாங்க. உழைச்சி வாழணும்னு நினைக்கிறேன். உழைச்சு வாழன்னு நினைக்காத, கொஞ்சம் இழைச்சு வாழு. சரியா சொன்ன. பக்கமக்கா நீ துப்பு ஜன்னல் திறந்து ஏற்கனவே பாதி அப்பளம் போயிருப்போம், ஒட்டு மொத்தமா ஒரே அப்பளம் போயிடுவேன். இந்த வெளிநாட்டுல வேலை வாங்கி தரேன்னு சொன்ன பரமசிவ சேக்கையும் காணும், பேக்கையும் காணும். பேசாம தமிழ்நாட்டிலேயே உடம்ப வளைச்சு வேலை செஞ்சிருக்கலாம், வெளிநாட்டுல வந்து இப்படி மாட்டிக்கிட்டோம். மக்கள் தலைவர் பாடினார், என்ன வளம் இல்லை இந்த தமிழ்நாட்டில், நாம் ஏன் ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் கையை ஏந்தணும்னு சொன்னாங்க. அன்புக்குரிய ஐயா விஜயகுமார் ஐயா அவர்கள் வரவேற்று சார் நீங்க சொன்னீங்கன்னா கிளம்பிடுவோம். வாங்க, நீங்கள் தான் எக்ஸ்பிரஸ் ஆச்சே. ஏற்கனவே இவங்க ஸ்பீடு, இதில் நீங்கள் சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜின். என்ன செஞ்சு அசத்த போறீங்க? அதாவது எனக்கு என்ன கான்செப்ட் சார், நம்ம தமிழ் நடிகர்கள் வெளிநாட்டுக்கு வேலை கிடைச்சி போறாங்க. அவங்க முன்ன பின்ன ஏர்போர்ட்ல போன, அதாவது ஏரோப்ளைன்ல போனது கிடையாது. அவங்களுக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் தெரியாது. புதுசா ஏரோப்ளைன்ல ஏறுறாங்க, அங்க எப்படி அவங்க காமெடி பண்ணுவாங்க? கிரேட், அசத்திருங்க. ஹலோ வாங்க, உங்க பாஸ்போர்ட் எடுங்க. பாஸ்போர்ட் எங்க கொடுங்க, செக் பண்ணல கொடுங்க. செக் பண்ணுவோம். ஆமா இந்தாங்க கொத்துவீங்களா? ஆமா உங்க பேர் என்ன? லூஸ் மோக்கன். சரி பாஸ்போர்ட்ல போட்டா ஒரு மாதிரி இருக்கு, நேர்ல ஒரு மாதிரி இருக்கறியா? அது டைட்டா இருக்கும்போது ஏற்கனவே டைட்டா இருக்கு, லூஸ் ஆயிட்டா. அது பச்சமன் கேட்டு. சரி. அப்பா பேர் என்ன? ஸ்பேனர் மோகன். சரி ஃபாரினுக்கு எதுக்கு போறீங்க? பில்டிங் கட்டு. பில்டிங்கா? பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்கா இருக்கு, நீ போய் என்னது பில்டிங் கட்ட போற? நிக்கிறேன் ஒரு பச்சில. தடியா அவனை
வச்சு ஸ்ட்ராங் பண்ணிட்டு அப்படியா எல்லாம் ஒரே குரூப் பீஸாவா கரெக்டா சொன்னேன். சரி 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 ஓகே ஓகே. ஏன்டா லூச்சி பிளேட்டுக்கு உள்ள போன உடனே கடைசி சீட்ல இடத்த போட்டுறாரு. ஏன்டா? தூக்கி போடு. நடுவால சீட்டை போட்டு வை. நான் பின்னாலேயே வந்துடுறேன். பாட்டு வைக்கிறியா? நான் வந்துடுறேன். ஓ உங்க பாஸ்போர்ட் எடுங்க. அங்க என்ன பேச்சு? ஐயா என்ன கேட்டீங்க? பாஸ்போர்ட். இதுதானே அது? ஆமா ஆமா. ஓ, என்னய்யா எல்லா பாஸ்போர்ட்லயே பாஸ்போர்ட் சைஸ் போட்டா ஒன்று தான் வச்சிருப்பாங்க, நீ 2 கொண்டு வச்சிருக்க. தப்பா எழுதிக்காதீங்க. ஒரு படத்துல என்னோட உருவம் ஆ. உள்ளடங்கலை. அதால 2 போட்டாவ உள்ள வச்சு இருக்கணும். அப்படியா? உனக்கு 2 டிக்கெட் எடுத்துருக்கணுமே, உனக்கு எப்படி 1 டிக்கெட் போட்டாங்க? அப்படின்னா தவக்கலைக்கு 1/2 டிக்கெட்டா எடுப்பாங்க. உடம்ப பாட்டி இடம் போறாங்க. சரி சரி. நீங்க அந்த என்ன வேலைக்கு? நீ கட்டட வேலைக்கு தான் போறீங்க? நானும் பில்டிங் கான்ட்ராக்டுக்கு தான் போறேன். பாத்தியா என்னையா என்ன பண்ண போறீங்களா துபாயில போயிட்டு? சரிதான், உழைச்சி வாழணும்னு நினைக்கிறேன். உழைச்சு வாழன்னு நினைக்காத, கொஞ்சம் இழைச்சு வாழு. சரியா சொன்னீங்க. இரு அப்படி வாங்க. போய் வாடு அண்ணாக்களே, போய் வாடு அண்ணாக்களே, கண்ணை கலக்க வச்சு பொண்ணை பொருளை வச்சு படுவாவே பயில எண்ணெய் கொண்டு வந்து 7 வருஷம் போட்டாளுங்க. பாட்டும் பாட முடியல, நடக்கவும் முடியல. ஏண்டா லூச்சி பிளைட்டுக்குள்ள தலன்னு பளபளன்னு அழகா பொண்ணுங்க இருப்பாங்கன்னு பார்த்தேன். இப்படி தொளன்னு கொண்டு நிக்கிறே. பாப்பா உன் பேர் என்ன? தேலி குஞ்சாராமா, சைனா பாட்டா, லாலி பாட்டா, குளம் பாட்டா, பாட்டாராம். கிழிஞ்சிட்டு போ. ஏண்டா லூச்சி இதுகளோட எப்படியா போறேன்னு? 2 பேரும் உள்ள போய் உட்காருங்க போங்க. ஏ லூச்சி அந்த புள்ள மேலிருந்து எதையோ எடுத்து மூண்டு பாக்குது. சரி பூச்சிருக்கோம். இப்ப என்ன பண்ணிடு? நம்ம ரொம்ப தூரம் போறோம் இல்லையா? ஆமா. இப்ப என்ன பண்ணிடு? சண்டை போடாம வாங்க. அது இல்லடா மடையா, வேட்டிய ஒழுங்கா கட்ட சொல்லிடு. இப்ப பண்ணிடு. ரொம்ப குளிதா ஜம்கால் எடுத்து போட்டு. சரியா சொல்லு. ஜம்மடிக்கலாம் ஜம்மடிக்கலாம். பரவாயில்ல, ஜம்மு கூட அடிச்சுக்கிறான். அந்த பக்கமும் இந்த பக்கம் புகைய விடலான்னு சொல்லிடு. அது தலைவாடி. இப்ப என்ன சொல்லுது தெரியுமா? என்ன சொல்ற? தலைவாடிய கிழக்கு வச்சு படுக்க சொல்லுது. போயா. ஏரோப்ளேன் டிரைவர், ஏரோப்ளேன் டிரைவர், வண்டி நிப்பாட்ட, வண்டி நிப்பாட்ட. ஏண்டா வண்டி நிப்பாட்ட சொன்னேன்? முத வெளிநாட்டு போறோம் இல்லையா? ஆமா. வண்டி டயருக்கு எலுமிச்சம்பழம் வைக்கும். ஏண்டா பொடிமட்ட, இவ்வளவு பெரிய ஏரோப்ளேனுக்கு சின்னூண்டு எலுமிச்சு வள வச்சா பட்டுமா? ஏன் சைஸுக்கு பலாப்பழம் வேடா. ஏண்டா முள்ள இருக்க குட்டி பஞ்சராயி. அதுவும் சரிதான். இப்ப பிளைட்ட கிளப்புங்க. ஏண்டா லூச்சி அந்த பொண்ணு என்னமோ தள்ளிக்கிட்டு வருது. அது என்னது? சர்பத் வேலை. அப்படின்னா எனக்கு நன்னாரி ஒன்று சொல்லு. ஒரு 2 பேர்த்து பக்கத்துல உட்காந்து பெரிய தப்பா போச்சு போல இருக்கிற. முத பிளேட்ல இப்படி போனேன். எவன்டா ஜல்லம் ஓபன் பண்றவன்? யார் அது? ஏய் அத்தாதீங்கடா. சாபி வெத்தலை தெரியாதனமா போட்டுட்டு கொதக்கி எங்க பொருள் தெரியாம இந்த ஜன்னலை திறந்துகிட்டு இருந்தேன். கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப்பா? மக்கா நீ துப்பு ஜன்னல் திறந்து ஏற்கனவே பாதி அப்பளம் போயிருப்போம். மொத்தம் ஒரே அப்பளம் போயிடுவேன். இந்த பாத்ரூம் உள்ள திறந்து போய் யூரின் போலான்னு போனேன். அந்த பைப்பை திறந்த உடனே புஷ்ஷுன்னு காத்து வருது. அது ஒன்றும் இல்லை, மேலே வந்து வாட்டர் வாஷ் பண்ண, அதாவது வாட்டர் வந்தாலும் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லு. அது மாதிரி ஏரில் வச்சுருக்காங்க, உங்களுக்கு தெரியல. ஸோ நீங்கள் வந்து லெஃப்ட் போட்டு ரைட்டு போனீங்கன்னா அங்கே பாத்ரூம் இருக்குது, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அந்த விஷப்புரிச்சிக்கு நான் வரல, அடக்கி வச்சுக்கிறேன்.
ஏண்டா லூசி, நல்லா பாட்டு சொல்லு. இது துப்பாயா பின்ன தார்பாயா? அது மண்டையா? ஒன்னையுமே காணமேடா. இவர் யாரு? ஆடிக்கிட்டே இருக்கிறாரு. ஷேக்கு. சேக்கா? சரி, ஏதாவது ஆட்டோவை கிட்ட பிடிச்சி வா, கிளம்பி போகலாம். ஆட்டோவை போயிட்டு? ஆமா. ஏண்டா ஆட்டோ வேண்டாம்? அப்போ ஒட்டகத்தில் போலாம். ஒட்டச்சு நீ போலண்டியா? நான் ஒட்டகத்தில் ஏறணும் ரொம்ப ஆசை எனக்கு. ஒட்டச்சு நீ ஏறலாம், ஒட்டகம் போக மாட்டியாச்சு. ஏன்? விரிஞ்சிடும். அட பாவி, இவர்கிட்ட நாம கேட்டு வந்த பரமசிவன் சேக்கு எங்கேன்னு கேளு. ஷேக்கா, பர்மிஷன் என்னடா துப்புறா? நீ கேளு. ஐயா ஐயா, எங்க பரமசிவன் சேக்கு இங்க இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரு? மறுபடியும் துப்புறான். மல்லா வந்து இங்க மாட்டிக்கிட்டோம். இந்த வெளிநாட்டுல வேலை வாங்கி தரேன்னு சொன்ன பரமசிவன் சேக்கையும் காணும், பேக்கையும் காணும். பேசாம தமிழ்நாட்டிலேயே உடம்ப வளைச்சு வேலை செஞ்சிருக்கலாம். வெளிநாட்டுல வந்து இப்படி மாட்டிக்கிட்டோம். எங்கடா அந்த பரமசிவன் சேக்கு? அவங்க நம்ம எவனோ நம்பி ஏமாந்துட்டு இருந்தாங்க. பார்த்துக்கலாம் நேயர்களே, ஏஜென்ட்டை நம்பி பணம் கட்டி ஏமாந்துட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் தயவுசெய்து ஏமாந்துடாதீங்க. சூப்பர் சூப்பர். விஜயகுமார் சார், இவங்க பர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் என்ன? ரொம்ப நல்லா இருந்தது. 3 பேருமே ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. லூஸ் மோகன் பண்ணவர் நல்லா பண்ணார், உஸ்லமணி சாரா பண்ணவர் நல்லா பண்ணார், துபாய்க்காரரா பண்ணவரும் நல்லா பண்ணார். ஏன்னா அந்த பாஷை நமக்கு தெரியாததுனால எப்படி வேணான்னு சொல்லலாம். ஆனால் ரொம்ப அழகாக சொன்னார். இது ஒரு பாஷை மாதிரியே இருந்தது. நமக்கும் தெரியல, அவருக்கும் தெரியல. அவருக்கு அதான் தெரியாத பாஷைன்றது. அதான் ரொம்ப சிறப்பாக இருந்தது. நகைச்சுவையோட கருத்துக்களை சொல்கிறீங்க. அதுதான் சொன்னேன். இந்த கான்செப்ட் எல்லாமே என்னன்னா, ஒவ்வொரு கருத்துக்களை ஏதோ ஒரு விதத்தில் இப்போ எண்டில் முடித்தாங்க பாருங்கள். வெளிநாட்டுக்கு போய் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணத்தை வாங்கி ஏமாறாதீங்க, இங்கே உள்நாட்டில். அதுதான் வந்து புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் பாடினார். என்ன வளம் இல்லை இந்த தமிழ்நாட்டில், நாம் ஏன் ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் கையை ஏந்தணும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி வெளிநாடு போகிறதுல தப்பு இல்லை. இந்த மாதிரி ஏமாறக்கூடாது. வெளிநாட்டில் போயிட்டு வசதியாக இருக்கவங்களும் இருக்காங்க, நல்லா இருக்கவங்களும் இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி ஏமாறக்கூடாது. அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமாக ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள், சிறப்பாக இருந்துச்சு. நன்றிங்க ஐயா, நன்றி நன்றி. என்ன பண்ணி அசத்த போறீங்க 3 பேரும்? நாட்டாம வந்து உள்ளூர்ல இருந்து தீர்ப்பு சொல்லுவார்ல, அவரை வந்து அவருடைய புகழை கேள்விப்பட்டு ஹாலிவுட்டுக்கே கூட்டு போயிடுறாங்க. டைட்டானிக் கப்பலில் ஜாக் ரோஸ் லவ் பண்ணிட்டாங்க. இந்த பிரச்சனை எப்படி தீர்த்து வைக்கிறேன்னு தெரியாம இங்கேருந்து நம்ம ஊர் நாட்டாம போய் அங்கே தீர்ப்பு சொல்லியிருந்தா எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கற்பனை சார். அவர் வந்து ஒரிஜினல் நாட்டாம, இது காமெடி பீஸ். விட்டு தள்ளி வச்சிட போறீங்க, அவங்க தண்ணியில் போய் விழுந்துருவாங்க. ஓகே, அசத்துங்க. பசுவதி என்றா ஊட்ட சுத்தி ஒரே வெள்ளைக்காரன் கூட்டமா இருக்குது. ஐயா, இங்க இங்கிலீஷ் படம் எடுக்கிறாங்கயா. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையா, அத நீங்க தான் தீர்த்து வைக்கணும்னு சொல்றாங்கயா. இங்கிலீஷ் படத்துல பிரச்சனை நான் வந்து தீர்த்து வைக்கணுமாக்குவேன். அது நீ என்றா சொன்ன? ஐயா, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் தான் தெரியும். அதனால எங்க நாட்டாமையா தீர்ப்பு சொல்ல மாட்டாரு, வேற இடம் பாருங்கன்னு சொல்லிட்டீங்க. ஆனா என்றா சொல்லிவிட்ட நீ? இந்தியாவா இருந்தாலும் வெளிநாடா இருந்தாலும் பஞ்சாயத்து பஞ்சாயத்தாடா. அரபிக்கடலா இருந்தாலும் பசிபிக் கடலா தண்ணி ஒண்ணுதாடா. ஐயா, இங்கிலீஷ் படத்துல இப்ப தமிழா பேசுனா நல்லா இருக்காதியா கேக்குறதுக்கு. ஆனா என்றா விவரம் புரியாம பேசுற நீ? அந்த படம் நல்லா ஓடி தமிழ் வரும்போது டப் பண்ற செலவு மிச்சம் வாங்கல. யோசிச்சு பாத்தியா நீ? ஆமா, என்றா பிரச்சனைக்கா? ஐயா, டைட்டானிக்ல ஏதோ பிரச்சனையா ஐயா. அட என்றா அது இருமல் டைட்டானிக் எனக்கு தெரியும். அதன்றா டைட்டானிக். ஐயா, அது கப்பலோட பேருங்கயா. அட கப்பலுக்கு கப்பல்னு பேர் வைக்காம டைட்டானிக் வச்சா பிரச்சனை வரத்தானே செய்யும். அது மட்டும் இல்ல, என்ன பிரச்சனாலும் நாம அங்க போய் பாப்போம்டா. பசுமதி, பூட்ரா குதிரையா, ஓட்டுற வண்டியா? ஐயா, நம்ம கடலுக்குள்ள போறோம். அப்படியா? அதையும் சமாளிக்கிறேன்டா. தட்டா மோட்டர எறா போட்ட. பசுவதி ஐயா, அம்மா ஊர் சொன்னா ஒரு மாசம் உட்காந்து சாப்பிடுற மாதிரி இவ்வளவு பெருசா இருக்கு. இதான் டைட்டானிக் கப்பலா? ஆமாங்கய்யா. ஆமா, இங்கன்றா பிரச்சனை. ஐயா,
கப்பலோட கீழ்த்தட்டுல பையனுக்கும் மேல்தட்டுல இருக்கிற மேல்தட்டு பொண்ணுக்கும் ஒரே லவ்ஸா ரொம்ப உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்களாம். இதுதான் நம்மளுக்கு வந்திருக்க பிராதுங்க. ஆமா, பஞ்சாயத்து எங்கடா கூட்டி இருக்கிறானுங்க? ஐயா கப்பலோட மொட்டை மாடியிலங்கய்யா. ஏண்டா பசுபதி கொஞ்சமா அறிவு இருக்குதா? இப்படி மொட்டை வெயில்ல உச்சி கப்பல்ல கொண்டு வந்து தீர்ப்பு சொல்றானே எப்படா சொல்றது? எங்கடா ஆலமரம்? ஐயா கப்பல்ல எங்க ஆலமரம்? அட இத்தோட கப்பலை செட்டு போட்டானுங்களே, ஒரு ஆலமரம் போடக்கூடாதா? படத்தோட டைரக்டர் யாரா? ஐயா ஜேம்ஸ் கேமரூன்ங்க. அட டைரக்டர் யாருங்கற கேமராமேனுங்கற? இல்லங்க கேமரூன். அதான பார்த்தேன். கேஎஸ் ரவிக்குமாரா இருந்தா இந்த நாட்டாமையோட வேலையை நான் தெரிஞ்சிருக்கும்பா. அதெல்லாம் சரி, அங்க ஒரு கிழவி கவுன் போட்டு நிக்குது, ஆறாது. ஐயா அதான் பொண்ணு இருக்குல்ல நமக்கு பிராது கொடுத்ததுல அதோட அம்மா. ஓ தாய் கிழவியாக்கு. இது பாருங்கம்மா, தாய் கிழவி சின்ன சிரிச்சுக்கு ஆசைப்பட்டுருச்சுங்க. மனசு ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் அதுகளை சேர்த்து வைக்கிறதான மரியாதை. பிரிச்சு வச்சேன்னா அது நல்லா வராதுமா. அதனால சேர்த்து வச்சிருவங்கன்னு என்ன சொல்ற? சரிதாங்கய்யா. ஏண்டா தாய் கிழவி அங்க இருக்குது, பாதிக்கப்பட்ட பொண்ணு ரோஸ் இங்க இருக்குது. அந்த கையங்கடா அதை வந்தாலும் விசாரிச்சு தீர்ப்பு சொல்ல முடியும். ஜாக் where are you? Sweetie. Hi. வாங்கன்னு. Oh. இவன் ஆறா? இவன் தான் அந்த பையன் அழகான பொண்ணு காதலிக்கிறேன்னு சொன்னானே அந்த பையன். ஏன் தம்பி? ஆறு தம்பி நீ? My name is Jack. ஏண்டா பேக்காட்ட இருந்துக்கிறா? கேட்டா ஜாக்குன்றா? அதான் அந்த அம்மா பொண்ணு தர மாட்டாங்க. ஏண்டா நம்ம ஊர் ரயில் போட்டியில கரியலி கொட்டுற மாதிரி இருக்கானே, உண்மையிலே வெள்ளக்காரன் தானே அவன்? ஐயா எனக்கு இந்த சந்தேகம் இருக்குங்கய்யா, நீங்களே விசாரிங்க. விசாரிச்சுப்பா. ஏங்கன்னு? யா. ஓ உங்க அப்பா என்ன செய்யறாரு? நான் என்ன செய்யறேன்? நீ என்ன செய்யறன்னு? வேஸ்ட் பேப்பர்ஸ் என்றா சொல்றான். பழைய பேப்பர் வியாபாரியா? அட அந்த கர்மத்தை நம்ம பென்சுகாரி வியாபாரி மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். ஆமாங்கன்னு உங்க அப்பா என்ன செய்யறாரு? ஐயம்பித்தாலைக்கு என்றா சொல்றான். ஐயம்பித்தாலைக்கு பேரிச்சம்பளம் வைக்கிறாரா? கர்மாந்திரம் முடிச்சவனே அதான் அவ்வளவு கலர்ஃபுல்லா சொல்றான். ஏங்கன்னு உங்க அம்மா என்ன செய்யுதுன்னு? மை மம்மி டாய்லெட் கிளீனர் என்றா சொல்றான். கக்கூசு கழுவுறாங்களா? அட ஆத்த புடிச்ச ஃபேமிலியா இருக்கும் போல இருக்கு. ஏண்டா இவனை பார்த்தா அந்த பொண்ணு காதலிச்சிச்சு. ஆமாங்கயா. இருந்தாலும் விசாரிச்சிருவான். ஏங்கன்னு உண்மையில அந்த புள்ளைய காதலிக்கிறாடா நீங்க? நான் உசுரை விட்டுருவேன். ஏண்டா இவன் அந்த பொண்ணை காதலிக்கிறானே, இருந்தாலும் அந்த பொண்ணை ஒரு வாட்டி விசாரிப்பான். ஏங்கன்னு நீ காதலிக்கிறது இருக்கட்டும், அந்த பொண்ணு உன்னை காதலிக்குதா? நான் மட்டும் லவ் பண்ணலன்னு வச்சுக்கோ, கப்பல் உச்சிலேருந்து குதிச்சு செத்துப்போ. ஏங்கன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கன்னு. தார்வாளிக்குள்ள தலை விட்டோ நாட்டம் இருக்கிற நீ, அது எலுமிச்சம்பழ கலர் இருக்குது அந்த பொண்ணு. ரெண்டு பேருக்கு கலர் காம்பினேஷன் ஒத்து வருமாங்கன்னு. காதலுக்கு கலர் இல்லை. ஆனா நம்ம ஊர்ல காதலுக்கு கண்ணு இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க ஊர்ல காதலுக்கு கலர் கூட இல்லை ஓரல் இருக்குது. ஜாக்கு உண்மையில லவ் பண்றியாக்க? ஆனா இவனை விசாரிச்சாச்சு. அந்த அம்மனி ஒரு வார்த்தை கேட்கணும்ல. ஏ அம்மனி ரோஸ், இந்த பையல உண்மையில காதலிக்கிறாமா நீங்க? அட ஏங்கன்னு பாக்குற? ஏங்கன்னு பாக்குற? இந்த நாட்டாமையோட தீர்ப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் எதா இருந்தாலும் மனசுக்குள்ள வைக்க கூடாதுன்னு தேங்காய் படைச்ச மாதிரி பாட்டுன்னு சொல்லுங்கன்னு. லவ் பண்றியா இல்லையாங்கன்னு அப்புறம் கூட அவனே சொல்லி கொடுத்து. ஏப்பா ஜாக்கு, அந்த அம்மனி ஒத்துக்கிருச்சு, உனக்கு பிடிச்சு போச்சு. அட ஏன் நின்றுகிட்டு இருக்க? ஓடி போய் அந்த அம்மன் கழுத்துல இருக்க தாலி எடுத்து அந்த புள்ள கழுத்துல கட்டுறா. நோ தாலி, ஒன்லி ரிங். மோதிரம் ரிங். அட அதையும் சமாளிக்கிறேன்டா. அந்த அம்மன் கையில இருக்க மோதிரத்தை எடுத்து அந்த புள்ள கையில மாட்டி கொட்டை பாக்கு கொழுந்து வத்தல கப்பல் பூரா போய் பேசுறா. அவட அடிக்க வேண்டியதானே? ஜாலி ஜாலி. ஏய் ரோஸ், டோன்ட் ப்ளே Thank you very much. நாளை கல்யாணம் இங்க நின்று இருக்கிற ஏகப்பட்ட வேலை எனக்கு போய் மாசம் நிக்காம கல்யாண வேலையை கவனி. ஆனா எப்படி வேலைக்காரங்களே, நம்ம தீர்ப்பு எப்படி? நன்றி டாடாஸ், சேஞ்ச் தி ஜட்ஜ்மென்ட். ஏலே பசுபதி, அந்த வேலைக்காரன் என்றா சொல்றான்? நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லு. அட ஹாலிவுட்டுக்கு வந்தாலும் டயலாக மாத்த மாட்டேங்கிறானுங்களே. இப்ப சொல்றேன் தீர்ப்பு. அந்த பையன் அந்த பிள்ளையும் இந்த கப்பலுக்குள்ள எங்க வேணா போவாங்க, யாரும் கேட்க கூடாது. என்ன வேணா சாப்பிடுவாங்க, யாரும் கேட்க கூடாது. எங்க வேணா தங்குவாங்க, யாரும் கேட்க கூடாது. யாராவது மீறி கேட்டீங்கன்னா அவங்கள அந்த கப்பல்ல இருந்து தள்ளி விட்டுருவேண்டா.
ஏல பசுபதி ஐயா. என்றாங்க பயங்கர சத்தம். ஐயா கப்பல் பனிப்பாறையில மோதி ரெண்டா உடைஞ்சிருச்சுங்கய்யா. என்னடா செய்யுது? தண்ணிக்குள்ள மூழ்கி போச்சுங்கய்யா. ஒரு போட்டு மட்டும் தாங்கய்யா இருக்கு. பசுபதி இதாண்டா நல்ல சந்தர்ப்பம். சொல்லுங்கய்யா. அந்த கருவாப்பையில தூக்கி கடலுக்குள்ள போட்டுவிட்டு அந்த பிள்ளை ரோசை தூக்கி நம்ம வண்டியா கிளப்புனீங்க. ஐயா என்னையா சொல்றீங்க? ஆனா ஊருக்குள்ள உனக்கு ஒரு வயல ஒண்ணு தர மாட்டான். அந்த பிள்ளையும் காப்பாத்துற மாதிரி இருக்கும்ல. அது மட்டும் இல்ல கண்ணு, இந்த பிள்ளை நம்ம ஊருக்கு மருமகளா வந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கும் பெருமை, நம்ம ஊருக்கும் பெருமை இல்லையா? ஏமா ரோஜு யோசிக்காம வந்து வண்டியில ஏறு. அம்மூர் மாரியத்தா கோயில உனக்கு கல்யாணம். ஏல பசுபதி ஓட்டா போட்டா அட என்றா நிக்கிற? பேக்ரவுண்ட் மியூசிக். பேக்ரவுண்ட் மியூசிக்கா? ஏல பேக்ரவுண்ட் மியூசிக்கா போடுங்கடா. நன்றி நன்றி. வெல்டன், ரொம்ப நல்லா இருந்தது. ரோஸ் ஓகே, ஜாக் எவ்வளோ பிளாக்காக இருப்பாருன்னு எனக்கு தெரியாது. சார் பிளாக் அண்ட் ஒயிட் இருந்தாலும் படம் பளிச்சுன்னு தெரிஞ்சா போதுங்களா சார்? விஜயகுமார் சார், இவங்க பர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் ஆனால் கேரக்டர் உங்களுக்கு தான், லொக்கேஷன் தான் மாற்றிட்டாங்க, கப்பலுக்கு இட்டுன்னு போயிட்டாங்க உங்களுக்கு. நாட்டாமையை வச்சு நிறைய படத்துலையோ நிகழ்ச்சிகள்லையோ சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நாட்டாமை அப்படின்னு சொன்னால் அது நாட்டாமை இதுதான். அதை நகைச்சுவாகவும் பண்ணுறாங்க, வேறு மாதிரி உதாரணமும் சொல்கிறாங்க. அந்த முறையில் இது டைட்டானிக் கப்பலுக்கு நாட்டாமை போய் ஒரு தீர்ப்பை சொல்கிறது ரொம்ப நல்லா பண்ணார். ஆனால் அந்த கடைசி அந்த ரோஸை தூக்கிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு, நாட்டாமை அப்படிலாம் பண்ண மாட்டாரு. சார் உங்ககிட்ட அதே மாதிரி ஒரு கேள்வி. இந்த நாட்டாமை நீங்கள் பண்ண உடனே இது வந்து அப்படியே தெலுங்குல பண்ணாங்க, அது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்கள் உங்களோட கேரக்டரை பண்ணாங்க. ஆமாம், அவர் அந்த கேரக்டர் சூஸ் பண்ணி அந்த அளவு அவர் இம்ப்ரெஸ் ஆகியிருக்காரு. ஆமாம்மா, அவர் வந்து என்னுடைய நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து என்னை பார்க்கும்போது சொன்னார், விஜய் அந்த படத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கேரக்டர் தான் அப்படின்னு. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணியிருக்காரு, என்னுடைய சீனை வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 தடவை போட்டு பார்த்துருக்காரு. பார்த்துட்டு சொன்னாராம், சார் இது வந்து விஜயகுமார் பண்ணியிருக்கிறது மாதிரி என்னால் பண்ண முடியாது, அதனால் என் ஸ்டைலை மாற்றி நான் வேறு மாதிரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். அப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டாரையே அசத்தினவர் தான் மதன் பாபு அவர்கள். அவர் ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்னுடைய நெருங்கிய நண்பர். ஒரு நாள் அவரோட ஷூட்டிங் இருக்கும்போது மதன் பாபு சார் எல்லாம் உட்காந்துருந்தோம். சார் இவர் வந்து வெறும் ஆக்டர் இல்லை சார், ரொம்ப அறிவாளி, புத்திசாலி, நகைச்சுவை, குணச்சித்திரம், எல்லா ஆற்றலும் உள்ளவர் சார்னு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அப்போ அவர் கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்துட்டு டக்குன்னு வந்து ஆன்மீக பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னாரு. இவர் வந்து சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, நூல் வேட்டியை தேடுகிறது, கடல் அலையை தேடுகிறது, மனிதன் கடவுளை தேடுகிறான் அப்படின்னு அடிச்சார் பாருங்க. சூப்பர் ஸ்டார் அசந்து போய் சேரை விட்டு எந்திரிச்சு தேடுறாரு அவரை பிடிக்கிறதுக்கு ஓடுறாரு. ஸோ மதன் பாபு சார், யூ ஆர் கிரேட். நாட் ஓன்லி கிரேட் காமெடியன், கிரேட் ஆக்டர், கிரேட் மேன். மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும், அதுவும் மனித நேயத்தோடு இருக்க வேண்டும். அதற்கு எடுத்துக்காட்டு தான் நண்பர் மதன் பாபு அவர்கள். இங்கே நிகழ்ச்சி நடத்தியவர்கள் அவர் சொல்லும்பொழுது வடிவேலு சொன்னார், வடிவேலு வந்து ஆரம்பத்தில் சினிமாவுக்கு எப்படி வந்தாரோ அந்த சைஸுக்கு கரெக்டாக இருக்கார். இப்போ வடிவேலு கொஞ்சம் வெயிட் போட்டார், இருந்தாலும் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. நாட்டாமையாக பண்ணவரும் சிறப்பாக பண்ணார், அவருக்கு துணையாக பசுபதியாக பண்ணவரும் நல்லா பண்ணார். நிகழ்ச்சியை வந்து எப்படி நாம் வந்து ஜனங்களுக்கு ரசிக்கிற மாதிரி கொடுக்குறோன்றது தான். அது வந்து தீர்ப்பு முக்கியம் இல்லை, நிகழ்ச்சியை எப்படி ஜனங்க ரசிக்கிறாங்க அப்படின்றது தான். அந்த அசத்த போவது யார். உண்மையிலேயே நீங்கள் 3 பேர் அசத்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் கிளாஸ். ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சிக்கு போகலாமா சார்? கண்டிப்பாக போகலாம். சார் சார் அதில் விஜயகுமார் சார், இவரோட ஸ்பெஷாலிட்டி உங்கள் வாய்ஸும் இவரோட ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் கோபமாக கத்தி எப்படி பேசுவீங்க, சாதாரணமாக எப்படி பேசுவீங்க, ரெண்டும் பேசுவார். ஆமாம், 2 சரத்குமார் மாதிரி பேசுவார். அண்ணன் சரத்குமார், தம்பி சரத்குமார், ராதா ரவி சார் எல்லாம் உங்களுக்காகவே இப்போ இவர் மேடை ஏறி இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படியா? நான் வரேன்னு தெரிஞ்சு இங்கே வந்திருக்காங்களா? கண்டிப்பாக. ஓகே ஷானவாஸ், உடனே அசத்துங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் இவர் வாத்தியாராக இருக்கார், ஸ்டூடெண்ட்டாக வந்து சில நடிகர்லாம் இருக்கிறாங்க.
அங்க என்ன நடக்குது பாருங்க சார். சரி. ஏண்டா 1 2 3 4 ஏண்டா நான் ஏண்டா சொன்னேன், நீங்க தானே என்ன சொன்னீங்க. இங்க பாருப்பா, காலையில எல்லாம் குளிச்சுட்டு சுத்த பத்திரமா வந்திருக்கீங்க. ஆண்டு விழா இன்னைக்கு. ஆண்டு விழாவில் நல்லா சுறுசுறுப்பா சந்தோஷமா இருக்கணும் நீங்கெல்லாம். என்ன ஜோக் சொல்லி அசத்துங்க பார்க்கலாம். என்ன சார் பார்க்குறீங்க? 4 வாத்து நடந்து போயிட்டு இருக்குது, 3 வாத்து செருப்பு போட்டிருக்குது, 1 வாத்து செருப்பே போடல. ஏன் தெரியுமா? ஏன்னா அது ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு. எப்படி சார் நம்ம ஜோக்கு? நீ சொன்ன ஜோக்கு மாதிரி இல்ல, டூப்லைட் ஜோக்கு மாதிரி இருக்குது. உட்காருனே. அடுத்தது யாரப்பா? நீ சொல்லு. வாந்திங்க எடுக்கிறியா சொல்லு, ஏன்னா இப்போ நான் ரெடி ஆகிக்கிறேன். ஏப்பா தெரியும், நீ வைத்திய காத்துற கிளைமேக்ஸ்ல ஓடி வந்திருக்கிற கத்தி குத்தோட, அது நல்லாவே தெரியுது. சொல்லு. சார் 2 யானை, 2 யானை டீ குடிக்க போகுது சார். அதுல ஒரு யானை காசு கொடுக்குது சார், ஒரு யானை காசு கொடுக்கல சார். ஏன்னா அந்த யானைக்கு அந்த டீ கடையில் அக்கௌண்ட் இருக்குது. அந்த யானைக்கு டீ கடையில் அக்கௌண்ட் இருக்காம வேற எங்கே இருக்கும்? அடுத்தது யாரப்பா? சரட் தம்பி, உன்னை பார்த்தா நல்ல பண்பான மாதிரி இருக்கிற, எங்க நீ சொல்லு. சொல்றேனுங்க, ஒரு யானையுமே எறும்புமே ஸ்கூட்டரில் ஆஃபீஸுக்கு போச்சு. ஆஃபீஸுக்கு போகும்போது தெரியாமல் விபத்து நடந்துருச்சு. யானைக்கு உடம்பு பூரா காயம், ஆனால் எறும்புக்கு ஒன்றும் ஆகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த எறும்பு விவரமாக ஹெல்மெட் போட்டு வந்திருக்குது. இதுக்கு மேலே எனக்கு ஒன்றுமே தெரியாது சார், நான் கம்முன்னு உட்காந்துக்கிறேன் சார். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார். தம்பி உன்றது அப்புறம் பார்க்கலாம். இன்னைக்கு ஜோக் சொன்னது யாரு சரியா சொன்ன மாதிரி தெரியல. அதனால சனிக்கிழமை இரவு 10 மணிக்கு அசத்த போகுது நிகழ்ச்சியை பாருங்க. நல்ல தெளிவான கருத்தும் வருது, நல்ல ஜோக்கும் வருது, குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கலாம், அதுதான் முக்கியம். இன்னைக்கு உலகம் பூரா பாராட்டு இருக்கிற ஒரே நிகழ்ச்சி அசத்த போகுது யார் நிகழ்ச்சி தான். தம்பி என்னைக்குன்னு பாக்குறேன். வண்டி கட்டா போலாம். நன்றி நன்றி நன்றி. ரொம்ப நல்லா பண்ணீங்க ஷானவாஸ் சார். இவருடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி, உங்களுடைய வாய்ஸை பற்றி. அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் நியாயம் நியாயம் தாண்டா. நாவில் பல குரல்களை, பலருடைய பிரதிபலிப்பை மிக அழகாக எத்தனையோ பேர் மிமிக்ரி பண்ணுறாங்க. தட் இஸ் டிஃப்ரெண்ட். அந்த வகையில் நீங்களும் சிறப்பாக அருமையாக, அதாவது நாட்டாமையும் நல்லா பண்ணீங்க, அண்ணன் சரத்குமார் நல்லா பண்ணீங்க, தம்பி சரத்குமார் நல்லா பண்ணீங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.